ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வெற்றி கொடுக்கும் குழந்தை தெய்வம் வாழைக்குமரி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி பற்றியும் சக்தி வாய்ந்த பாலா சதநாம ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக பராசக்தி தானே விரும்பி எடுத்துக்கொண்ட குழந்தை பருவ வடிவமே ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. அம்பிகையை பல வடிவங்களில் நாம வழிபடுகிறோம். காஞ்சியில் காமாட்சியாக, மதுரையில் மீனாட்சியாக, நெல்லையில் காந்திமதியாக, சங்கரன் கோவிலில் கோமதியாக, கன்னியம்மன், மாரியம்மன், காளியம்மன் என்றெல்லாம் அம்மனை வெவ்வேறு பெயர்களில் சொல்லி வழிபடுகிறோம். அம்பிகையை கொண்டாடுகிறோம். அந்த வடிவங்களில் மிகவும் வித்தியாசமானவள் நம்மை குழந்தை போல் பாவித்து அருள்பாலிக்கும் அன்னையே 9 வயது குழந்தையாக சிறுமியாக இருந்து அருள்பாலிக்கும் தெய்வம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி வாழைக்குமரி. அந்த அம்மையின் அருளையும் பெருமைகளையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. சித்தர்கள் அவளை வாழை என்றே அழைப்பர். அகஸ்தியர், திருமூலர், போகர், கொங்கணர், கருவூரான பல சித்தர்களும் வணங்கிய சக்தி மிக்க தெய்வம் வாழைக்குமரி. அந்த பாலாவை வணங்கினால் நோய்கள் விலகும், வாழ்வில் மேன்மேலும் வளமும், கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானமும் கிடைக்கும். வாழையை வேண்டினால் கல்யாணம், குழந்தை பேறு, குடும்ப ஒற்றுமை, ஐஸ்வர்யம் ஆகிய வரங்களை அள்ளி தருபவள். இதை உணர்ந்தவர் பலர். பாலா என்னும் பாலா திரிபுர சுந்தரி ஆராதனையே தேவி வழிபாட்டுல முதல் படி என்பர். சரி, ஸ்ரீ பாலா எப்பொழுது தோன்றினாள்? மன்மதனை ஈசன் எரித்த சாம்பலிலிருந்து தோன்றியவன் தான் பண்டன் என்னும் பண்டாசுரன்ற அரக்கன். ஒரு பெண்ணை தவிர தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாதுன்னு வரம் பெற்றான். அந்த சந்தோஷத்தில் தேவர்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்தினான். அவர்கள் எல்லோரும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை சரணடைய தேவி தன் சேனை சகிதமாக பண்டாசுரனோடு போர் புரிய தொடங்கினாள். அன்னை லலிதா தேவியோடு போரிட்டு வெல்ல முடியாத பண்டாசுரன் வலிமை மிக்க தன்னுடைய 30 மைந்தர்களையும் போருக்கு அனுப்பினான். பண்டாசுரனுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அவர்களை அழிக்க ஸ்ரீ லலிதா தேவியின் உடலில் இருந்து ஆவிர்பவித்தாள் அண்டத்தை காக்கும் அம்பிகையின் செல்ல மகளான வாழைக்குமரி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. அவள் உருவில் இளையவளானாலும் ஆற்றலில் வலியவள். லலிதா தேவியின் மகளான பாலா தன் அன்னை லலிதாவிடம் கவச்சங்களையும் ஆயுதங்களையும் பெற்று வெள்ளை அன்னங்கள் பூட்டிய ரதத்தில் ஏறிக்கொண்டு பண்டாசுரன் மகன்களோட போரிட்டு அனைவரையும் அழித்தாள். பண்டாசுரனின் புதல்வர்கள் 30 பேரையும் அழித்ததால் பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரம நந்திதா ஸ்ரீ பாலா லீலா வினோதினி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல வசின்யாதி வாக்தேவதைகள்னால போற்றி சொல்லப்பட்டிருக்கா. அவள் போரிடும் லாவகத்தை காண விண்ணில் கூடிய தேவர்கள்லாம் பூமாறி பொழிந்தார்களாம். போரில் வெற்றியுடன் திரும்பிய குழந்தை பாலாவை ஆனந்தம் பெருக அணைத்து கொண்டாள் அம்பிகை. அன்னை லலிதாவோடு அப்படியே ஐக்கியமாகிவிட்டாள் அப்படின்னு சொல்றது புராணம். ஆம், பாலாம்பிகை வேறு, லலிதாம்பிகை வேறல்ல, இருவரும் ஒருவரே. அவ்வளவு பெருமை பெற்ற ஸ்ரீ பாலாவின் திருக்கோவில்கள் சில இடத்துலதான் தமிழகத்துல இருக்கு. அதுல ஒரு புகழ்பெற்ற தலம் அரக்கோணம்க்கு பக்கத்துல நெமிலின்ற அழகான ஊர்ல இருக்கு. அங்கு பாலாம்பிகை தனது பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து வருகிறாள். நம்மையெல்லாம் குழந்தையை போல் பார்த்து கொள்பவள் தான் அன்னை மகாசக்தி பாலாம்பிகை. கண்கள் மூடி எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அவளிடம் உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லி முறையிட சொன்ன சொல் மாறாத குழந்தை என ஒரு தாயை போல் ஓடி வந்து நம்மை காத்தருள்வாள் தேவி பாலாம்பிகை. சரி, நாம இப்போ பாலா சதநாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பாலா சதநாம ஸ்தோத்திரம். அருண கிரண ஜ்வாலா ரஞ்சிதா சாவகாசா வித்ருத ஜப வாட்டிகா புஸ்திகா பீதிஹஸ்தா இதர கரவரத்யா புல்ல கல்ஹார சம்ஸ்தா நிவசது ஹ்ருதி பாலா நித்ய கல்யாண ரூபா அருண ரூப மகாரூப ஜோதி ரூப மகேஸ்வரி பார்வதி வர ரூபா ச பரபிரம்ம ஸ்வரூபிணி லக்ஷ்மி லக்ஷ்மி ஸ்வரூபா ச லக்ஷ லக்ஷ ஸ்வரூபிணி காயத்ரி சைவ சாவித்ரி சந்தியா சரஸ்வதி ஸ்துதி வேத பேஜ பிரம்ம பீஜ விஸ்வ பீஜ கவிப்ரியா इच्छा शक्ति क्रिया शक्ति आत्मशक्तिर्भयंकरी कालिका कमला काली कंकाली कलारूपिणी उपस्थिः स्वरूपा च प्रलयालयकारिणी
हिङ्गुला त्वरिता चण्डी चामुण्डा मुण्डमालिनी रेणुका भद्रकलिचा मातङ्गी शिवशाम्भवी योगुला मङ्गला गौरी गिरिजा गोमती गया कामाक्षी कामरूपा च कामिनी कामरूपिणी योगिनी योगरूपा च योगज्ञानशिवप्रिया उमा कात्यायनी चण्डी अम्बिका त्रिपुरसुन्दरी अरुणा तरुणी शान्ति सर्वसिद्धिसुमङ्गला शिवा सिद्धिमाता च सिद्धिविद्या हरिप्रिया पद्मावती पद्मवर्णा पद्माक्षी पद्मसम्भवा दारिणी दरित्री दात्री अगम्या गम्यवाहिनी विद्यावती मंत्रशक्ति मंत्रसिद्धिपरायणी विराट्धारिणी दात्री वाराही विश्वरूपिणी परापश्या परामद्या दिव्यवद्या विलासिनी नादबिन्दुकला ज्योतिर्विजया भुवनेश्वरी ऐंकारिणी भयकरी क्लींकारी कमलप्रिया सैंकरी शिवपत्नी च परतत्त्वप्रकाशिनी ह्रीङ्कारी आदिमाया च मन्त्रमूर्तिपरायणे इदं त्रिपुरसुन्दर्य नामम् अष्टोत्तरशतं प्रातः काले पठेन्नित्यं सर्वसम्पत्तिदायकं द्विकाले पठेन्नित्यं भक्तिमुक्तिप्रदायकम् त्रिकाले पठेन्नित्यं सर्वसिद्धिप्रदायकम् अष्टोत्तरसहस्रेण लभते वाञ्छितं फलम् आयुरारोग्यमैश्वर्यं ज्ञानविदं यशोबलम् अष्टोत्तरशतं दिव्यं नामस्तोत्रं प्रकीर्तितम् इति श्री बालाशतनामस्तोत्रं सम्पूर्णम्. தினமுமே இந்த சதநாம ஸ்தோத்திரத்தை சொல்லி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வணங்க எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி என்பது நிச்சயம். இயலாத போது ஓம் பாலரூபாய வித்மகி சதா நவவர்ஷாய தீமகி தன்னோ பாலா பிரச்சோதயாது அப்படின்னு அவளுடைய காயத்ரியானும் சொல்லலாம். பாலா திரிபுர சுந்தரியை இந்த காயத்ரியை சொல்லி இந்த பாலா சதநாம ஸ்தோத்திரத்தை சொல்லி தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி எந்த நாள் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அவளை வணங்க அவளிடம் நம் குறைகளை எல்லாம் சொன்ன சொல் மாறாத குழந்தை என ஒரு தாயை போல் ஓடி வந்து நம்மை காத்தருள்வாள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நினைத்த காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி வெற்றியை அள்ளித் தருவாள் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் தந்தருள்வாள். பலமும் வளமும் தந்து நம்மை காப்பாள். வாழைக்குமரி பாலா திரிபுர சுந்தரி. வாழைக்குமரி சரணம். ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி சரணம். நமஸ்காரம்.